உங்களுக்கு விலை எப்படி தெரியணும், விலை தெரிஞ்ச பணக்காரங்க டரப்பா இருக்காங்க. விலை எவ்வளோ நாய்களை வேண்டி இருந்ததுன்னா விலைகளை கேட்டுக்கலாம். அவங்கள விசிக்காரலாம் விசிக்கார வாங்கிக்கலாம். பணக்காரங்கன்னா விசிக்கார கொண்டு வந்துருக்காங்க, அவங்க பணம் விசிக்கார வாங்கிக்கலாம். இல்லை வளர்க்குறது சந்தைகளை கரெக்டாக கேட்டுக்கலாம். எதாவது இருந்ததுன்னா டெவலப் பண்ணுறதுக்கு உங்களோட கருத்துக்களை கேள்விகளை உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருந்ததுன்னா நீங்க கருத்துக்களை பரிமாறலாம். ஆனா பொண்ணா வயசு என்ன இருக்காது? ஒரு வயசு இல்லையா? முரளி அவங்க பேரு பாலகிருஷ்ணன். உங்க பேரு அதே மாதிரி இந்த பத்தா இருக்கு. சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க நாய் கலந்துக்கு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களோட கருத்துக்களை இமெயில் பண்ணுங்க, இல்லாட்டி போஸ்ட் பண்ணுங்க, இல்லாட்டி லெட்டர் கையில கொடுங்க. உங்க கருத்துக்களை சொன்னாதான் உங்களோட கருத்து என்ஜிஓ நடத்துறோம், ஃப்ரீ கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்கோம், நிறைய சோசியல் சர்வீஸ் பண்றோம், சோசியல் ஒர்க் பண்றோம். இந்தியா மட்டும் இல்லை, உலக லெவலில் பண்றோம். நாங்கள் பண்றது வந்து வருஷத்துக்கு 300 சர்வீஸ் 400 சர்வீஸ் அந்த மாதிரி பண்றோம். எங்க வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் நான் போட்டுருப்பேன். டாக் ஷோன்றது எதுக்காகனா, இந்தியாவில் நான் முதலே சொன்னேன், இந்தியாவில் 7 நாய்கள் அங்கீகரிக்கப்பட்ட நாய்கள்ல 4 நாய் நம்ம மாவட்டத்தில் சேர்ந்தது,
இந்த 4 நாய்கள்லாம் ராஜபாளையத்துக்கு பெருமை சேர இந்தியாவுக்கு பெருமை ராஜபாளையம் நாய். ராஜா பேப்பரை நான் போட சொல்லியிருக்கேன், ராஜபாளையம் முக்கியத்துவத்தை போட சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இது வந்து ராஜபாளையம் நாயை மட்டும் இல்லாம நம்ம ஊருக்கு ஒரு பெருமை சேர்க்கிற அளவுக்கு ஒரு அருங்காட்சியகம் மியூசியம் ஒன்று, ஒரு 350 மியூசியம் மெழுகு பொம்மை. உலகத்திலே 350 நாய் தான் இருக்கு. அந்த 350 மெழுகு பொம்மையை செஞ்சு ஒரு மியூசியம் வச்சாங்கன்னா இந்த ஊரோட எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் ஆகும், பிளஸ் டூரிசம் டெவலப்மெண்ட் ஆகும். அந்த நாய்களை பார்க்கறதுக்கு டூரிசம் டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ அதனால நாய் அடிக்காதீங்க, நாய் அடிக்காதீங்க ப்ளீஸ். ஸோ அதனால வந்து இப்போ இந்த நீங்க வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ கார் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது லேட்டாக இருக்காங்க காலையில் செக்ஷன். அதுக்குள்ள நான் புக் வந்து முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் போட்டது நான் புக்கு ரிலீஸ் பண்ணோம். காலையில் டிஎஸ்பி வந்திருந்தாங்க, நம்ம விஐபிலாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள வச்சு புக் ரிலீஸ் பண்ணோம். ஸோ காலையில் வந்து தடுப்பூசி போட்டாங்க. காலையில் செஷன் வந்து தடுப்பூசி போட்டு பணக்காரங்களுக்கு எப்படி வளர்க்குற முறை, சர்டிஃபிகேட் எப்படி வாங்குற முறை, சர்டிஃபிகேட்டில் என்ன யூஸு, கேனல் கிளப் ஆஃப் இந்தியாவில் நம்ம மெம்பர் ஆகி அதில் என்ன வாங்குறதுலாம் எல்லாம் முறையாக சொன்னாங்க. அதுக்கு யூனிவர்சிட்டிலேருந்து வந்ததுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபங்க்ஷனை வந்து இன்னும் பெரிய லெவலில் பண்ணணும், அவேர்னஸ் கொண்டு வரணும், மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணும், ராஜபாளையம் வேணும் பாதுகாக்கணுன்றதுனாலையும் மட்டும் இல்லாமல் நம்ம ஊருக்கு எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் ஆகணும், நம்ம ஊருக்கு சுற்றுலா டெவலப்மெண்ட் ஆகணும். ஸோ சுற்றுலா டெவலப் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து சுற்றுலா மேம்படுத்துறதுக்காக ராஜபாளையத்தில் ஒரு மியூசியம் வைக்கிறதுக்கு இந்தியாவிலே எங்கேயுமே இந்த மியூசியம் இல்லை, அமெரிக்காவில் இருக்குது. இந்த இந்தியாவில் நாய்களுக்கு மியூசியம் கிடையாது. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் ஐலாண்டில் பட்டர்ஃப்ளை மியூசியம் வச்சுருக்காங்க. ஸோ பட்டர்ஃப்ளை மியூசியம் பார்த்தீங்கன்னா 2000 பட்டர்ஃப்ளை வண்ணப்பூச்சி வந்து சின்ன சின்னதாக பேப்பரில் கட் பண்ணி அது ஒரு மெட்டீரியல் பண்ணி 2500 பட்டர்ஃப்ளை உள்ளது. அவ்வளோக்கு ஒரு பட்டர்ஃப்ளை வச்சுன்னா ஒரு அங்கே போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜூ இருக்குது, அங்கே போகிறாங்க. அந்த மாதிரி எதுக்காகனா அதெல்லாம் போகிறதுனால ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு என்ஜாய்மெண்ட்டு, அதை அவேர்னஸ்ஸு, அதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். நாய்ட்டு வந்து சும்மா சாதாரண இல்லை, நாய்ட்டு வந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு நம்ம செல்ல முறையே வளர்க்காம இன்னும் அதுக்கு கேர் பண்ணி நம்ம இன்னும் வளர்க்குறதுக்கு நம்ம எல்லாம் நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து உங்களோட கருத்துக்களை சொன்னீங்கன்னா நம்ம நல்லா டெவலப் பண்ணலாம். உங்கள் சப்போர்ட்டு நம்ம வேணும்னு கேட்டுக்கிறேன். போட்டோடு ஸோ அதனால் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது உங்கள் கருத்து இருந்ததுன்னா இல்லை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து யாராவது ஒருத்தர் வந்து இங்கே சொல்லுங்க. உங்கள் கருத்து யாராவது சொன்னீங்கன்னா தான் இந்த ஃபங்க்ஷனை முழு திருப்தின்னு நான் நினைக்கிறேன். யாராவது ஒருத்தருங்க வந்து கருத்து சொல்லுங்கள், எப்படி இருக்குது, என்ன பண்ணலான்னு ஒரு கருத்து சொன்னீங்கன்னா 2 வாரத்தை சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் 2 பேர் வாங்க கருத்து சொல்லுங்கள், நான் விரும்பி கேட்டுக்கிறேன். ஒரு ஸ்கேன் பார்க்கவோ, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கேன்சர் மாதிரி நோய் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு எந்த அளவுக்கு டாக்டர் யாரும் சரியா முறையாக லைசன்ஸ் தர மாட்டேங்காங்க. நகரத்துக்கு கேட்டால் லைசன்ஸ் கொடுக்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ முறையான பராமரிப்பு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய லைசன்ஸ் இருக்குன்னா சுவிட்சர் பண்ணுறோன்னா அந்த ஃபுட் லைசன்ஸ் எஃப்டி சொல்லுவாங்க, அந்த லைசன்ஸ் தருவாங்க. ஃபுட்டு ப்ரொடக்ஷன் மட்டும் லைசன்ஸ் தருவாங்க. ஸோ நம்ம இந்த கிணறுக்கு பார்த்தீங்கன்னா வளர்க்குறதுக்கு இப்போ இந்த இடத்துல வளர்க்கணுன்றதுக்கு இந்த இடத்துல பண்ண வைக்கணும்னா அவங்களுக்கு வரிகட்ட சொல்லுவாங்க. மற்றபடி இந்த லைசன்ஸ் அவங்க வந்து டாக் வந்து நல்லா ப்ரீட் பண்ணியிருக்கீங்க, இவங்களுக்கு நல்லா சர்டிஃபிகேட் இருக்குது, இந்த டாக் நல்ல நாய், இதெல்லாம் விற்கலாம், இந்த நாய் நல்லா காசு போகும் அப்படின்னு அவங்க சர்டிஃபிகேட் தர மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் காம்படிஷன் போகும்போது அவங்க வந்து இந்த நாய் நல்ல நாய் வளர்க்குறாங்க, குட்டி நாய், இந்த நாய் ஈனா இத்தனை குட்டி பிறக்க இத்தனை சேல்ஸ் பண்ணா அப்படின்றது டெக்னிக்கலாக சொல்கிறது யூனிவர்சிட்டி ஒன்று, 2வது கெனல் கிளப் ஆஃப் இந்தியா அவங்க ஒன்று. இந்த மாதிரி ஆர்கனைசேஷனு நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட இப்போ நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து போனீங்கன்னா தமிழ்நாடு அனிமல் யூனிவர்சிட்டியில் அவங்க வந்து நிறையா டெக்னிக்கலாக சொல்கிறாங்க. டெக்னிக்கலாக மட்டும் இல்லாமல் எப்படி சர்டிஃபிகேஷன் பண்ணுறது, சர்டிஃபிகேட் வாங்குறது அவங்கள கூட நல்லா பண்ணி சர்டிஃபிகேட் தர்றாங்க. நாராஜி சர்டிஃபிகேட்ன்றது ஒரு இதுதான். அது நாய் கற்றுனா பக்கத்தில் யாராவது நம்ம எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எல்லாரும் கருத்து சொல்லுவோம். நகராட்சியிலேருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன முயற்சி, இந்த வெஜிடபிள் ட்ரஸ்ட்னால என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை நான் வந்து சப்போர்ட் பண்ணி நான் வந்து கேட்டு பார்க்குறேன். சரி, வேற யாராவது வராங்களா? அப்படி வளர்த்து
ராஜாவாய் நாய் இப்போ குட்டி வந்து முன்னால் வந்து ஜோடி 3000 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஜோடி வந்து 10,000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதனால எல்லாருமே நாய் வளர்க்கணும். வீட்டுக்கு ஒரு நாய் வளர்க்குறது நல்லதுதான். ராஜாவாய் தான் அதிகமாக சேல்ஸ் ஆகிடும். ரொம்ப நன்றி. ப்ளஸ் நம்ம வளர்க்குறவங்க வந்திருக்காங்க. உங்களுக்குள்ள ஒரு வியாபார பரிமாற்றம் ஒரு உருவாக இது ஒரு காரணமாக அமையலாம். அதுக்காக உங்களுக்குள்ள நீங்கள் எல்லாரையும் பழகி பேசி எல்லா நாய்களும் கனெக்ஷன் வச்சுக்கணும்னு ஒரு சின்ன தலைமையான வேண்டுகோள். அது ஒரு பிஸ்னஸ் டெவலப் ஆகும். ஸோ உங்கள் நாய் பண்ணைக்காரங்கள்லாம் நாய் வளர்க்குறவங்கெல்லாம் சரி இது வேணாலும் எப்படி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு மக்களுக்கு அவேர்னஸ்ஸு. ஏன்னா சுத்தமாக நாயை பற்றி போன வாரம் வரைக்கும் எனக்கு தெரியாது. சொல்கிறேன், நான் வந்து ஸ்வீட் ஸ்டால் நடத்துகிறேன். எனக்கு அல்வா கிட்ட சொல்லுங்க, நான் கிண்டுறேன். ஏன்னா நான் படித்தது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஏன்னா இந்த நாய் ஃபங்க்ஷனு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவங்க தான் வாலண்டியர்ஸ். இந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க தான் இருக்காங்க. ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களை வச்சு தான் அந்த ஈவெண்ட்டை நடத்துகிறேன் நான். இவங்க என்ஜிஓவில் அந்த என்ஜிஓவில் எல்லாமே இவங்க தான் பண்ணுறாங்க. இந்த நியூஸ் பேப்பர் நடத்துகிறேன். அந்த நியூஸ் பேப்பர் இவங்க தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இவங்க தான் இந்த டீம், இந்த 5 பேர் டீம் தான். இந்த பொண்ணுங்க தான் எகடியர் காலேஜ் படிக்கிறாங்க. ஒருத்தங்க சித்தா டாக்டரு, இன்னொருத்தங்க வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. இந்த மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்க. இந்த 10 பேர்னால தான் நம்ம இந்த பொண்ணுங்களால தான் நடக்குது. எல்லாம் காலேஜ் பொண்ணுங்க, ஸ்கூல் பொண்ணுங்க. அவங்க தான் நம்ம சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க. அவங்க எல்லா வேலையும் அவங்களே பார்த்துக்கிறாங்க. மேக்ஸிமம் அவங்களே பார்த்துக்கிறாங்க. அவங்கள ஒரு சின்ன உங்களால் ஒரு சின்ன கரகோஷங்களே வளர்த்தி அவங்களை என்கரேஜ் பண்ணுறதா நான் கேட்டுக்கிறேன். சரி, அடுத்து இப்போ நாயை பழகிறது தெரியாது, எப்படி பண்ணைய வச்சு பிசினஸ் பண்ண தெரியாது, வாங்குறது தெரியாது, எப்படி நான் வாங்குறேன்னு தெரியாது. நான் இந்த நாயை வச்சு எப்படி இதை வாங்குறதுன்னு தெரியாது. இப்போ ஒவ்வொரு பண்ணக்காரங்க வந்தாங்கன்னா வருவாங்க, ஒவ்வொரு நாயை காட்டுவாங்க. அது எத்தனை மாசம் வளர்ந்துருக்கு, அது பேர் என்ன அப்படின்னு நமக்கு வந்து தெளிவாக சொல்லுவாங்க. இந்த நாய் பேரு சிப்பிப்பாறை ரகம். இந்த நாய் வந்து சிப்பிப்பாறையோட சேர்ந்தது. சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை, ராஜபாளையம் நாய்ன்றது நம்ம டிஸ்ட்ரிக்டோட ஃபேமஸ். சிப்பிப்பாறைன்றது இந்த நாயோட ரகம். 2 கலரா இருக்கு, கருப்பு கலரு, சிவப்பு கலரு. இது பாத்தீங்கன்னா ஒல்லியா இருக்கும், ஒல்லியான உருவம். ராஜபாளைய நாயோட இதே மாதிரி தான் இருக்கு அமைப்பு, உடல் அமைப்பு ராஜபாளைய நாயோட ஒத்தது. இது பாத்தீங்கன்னா ஒல்லியா இருக்கும், எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒல்லியா தான் இருக்கும். இது முகம் பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கு, முகத்தை பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கு, மூக்கு கருப்பா இருக்கு. ராஜபாளைய நாய் சிகப்பா இருக்கு, ராஜபாளைய நாய் ஒயிட்டா தான் இருக்கும். இது வந்து இந்த ரகம் வந்து எத்தனை மாசம்? 2.5 வயசு. இந்த சேப்பு நாய் 2.5 வயசு ஆகுது, ஒரு 5 வயசு ஆகுது. இது பேரு 5 வயசு. இது பண்ணையா? பண்ணை பேரு சரி, இது பேரு ஜூனியர். அதுக்கு ஒரிஜினல் பேரு லேபர் டாக். இது 10 மாசம் நான்வெஜ் தான், வெஜிடேரியனே கிடையாது. ஆனா ஒரிஜினல் பேரு பண்ணையா? ராம்கி பண்ணை. இந்த மாதிரி நாய்கள் வேணும்னா ராம்கி பண்ணையா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, எப்படி கண்ணிங்க இதுப்பா சிட்டி பாருங்க, கோம்பை இது வாய்ப்பு இருக்குமா? ராஜபாளைய நாய் இதெல்லாம் பாத்துங்க. இது வந்து கலர் வந்து ஒயிட்டு, பியூர் ஒயிட்டு. மூக்கு வந்து சேப்பா இருக்கும், மூக்கு சேப்பா இருக்கும், கலர் ஒயிட்டு. நாய் பேரு கிரேடர். வீட்டுல வளர்க்குற நாய். இது வந்து போனா 1/2 கிலோ கறி எடுத்துரும். ஆடு வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறாங்க, கூட வளர்க்குறவங்கலாம் இது 2.5 வயசு ஆகுது. இந்த நாயோட 2.5 வயசு ஆகுது.
காவல் நாய்ன்றாங்க. இந்த காவல் நாய் இது வந்து வேட்டைக்கு யூஸ் ஆகாதான், வீட்டு காவலுக்காக யூஸ் பண்றோம். இல்லை மேடம் இது ஒரு கன்னி பொண்ணா இன்டர்நேஷனல் வெளிநாடுக்கு உலக அளவுல இது உலக அளவுல பிரைஸ் வாங்கின நாயா. அது இது மாசம் 2 வயசு ஆகுது. நாய் 2 வயசு ஆகுது. இது கன்னி நாய். இது வந்து இது வேட்டை நாய் தான். என்னதை சார்ந்தது வேட்டை நாய் தான். வேட்டை நாய் வளர்க்குறவர் இது அடுத்தது தெரியல அவங்களுக்கு.